ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த அப்ப நடந்த பிரஸ் மீட்லாம் பார்த்துருப்பீங்க. சிகரெட் வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமா எல்லா பிரஸ்ஸையும் சந்திச்சு, இல்ல இதே பார்த்தாரு இவரால இத பார்க்க முடியாதான்ற மாரி இன்னைக்கு ரஜினி ஃபேன்ஸ் சொல்றாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு பிரஸ் முன்னால ஒரு சிகரெட் குடிக்கிறத வச்சு ஒருத்தர் வந்து ஒரு தைரியசாலியா நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்களை விட ஒரு முட்டாள் வேற யாரும் இருக்க முடியாது. அது வந்து ஒரு பெரிய தைரியத்தின் அடையாளம் கிடையாது. இல்ல அன்னைக்கே பிரஸ் எல்லாம் சந்திச்சு ஒரு அதெல்லாம் ஒரு நான் என்ன கேட்கிறேன், பிரஸ் என்ன ஒரு பெரிய இவங்களா, பெரிய வானளாவிய அதிகாரம் படைத்தவங்களா? நானும் பிரஸ் தான். எத்தனையோ முறை விஜய் நம்மளோட சந்திச்சிருக்காரு. என்ன நமக்கெல்லாம் நண்பர் தான் அவரு. இது என்ன பெரிய, இது என்ன உலக சாதனையா? பிரஸ்ங்கிறது யாருங்க? நான் நினைக்கிறத அந்த ஊடகங்கள் மூலமாக நான் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்கான ஒரு கருவி தானே ஊடகங்களும் ஊடகவியலாளர்களும். என்ன ஒரு காலத்துல எங்களுடைய தேவை இருந்தது. விஜய் எங்களை சந்திச்சாரு. ஒவ்வொரு படம் வரும்போதும் 2 முறையாவது சந்திப்பாரு. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வந்துருச்சு. மீடியாக்களே தேவையில்லை. கையில ஒரு போனை வச்சு அப்படி போட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் உலகம் முழுக்க அந்த செய்தி போயிடும். அப்போ ஒரு இடைத்தரகர் மாதிரி ஊடகங்கள் எதற்கு? அதனால வந்து நம்ம எல்லாம் அவர் சந்திக்காம இருக்காரு. அதுதானே உண்மை. ஏதோ ஊடகங்களை சந்திச்சுட்டா இவர் பெரிய தைரியசாலி, ஊடகங்களை சந்திக்கலைன்னா இவர் பயந்தாங்குழின்னு அர்த்தம். அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான கருத்து.